இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பான ஆளுமைகள், தோழர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றி இங்கே பேசுவது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இது நாம் பேசிய தீர வேண்டிய ஒரு தேவை, ஒரு நெருக்கடி நமக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் வரலாற்றில் மிக பெரும் பிழையை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த வரலாற்று கடமையை உணர்ந்து கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஈரோடு வடக்கு மாவட்ட தோழர்கள் மிகச்சிறப்பான இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. முதல்ல அவர் நன்றி சொல்லி என்னுடைய உரையை தொடங்கிக் கொள்கிறேன். பேச இருக்கிற பொருள் சிந்துவெளி நாகரிக வரலாற்றை களவாடுதல். அதுதான் இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய பொருள். இதுக்குள்ளே விரிவாக போகிறதுக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வரப்போகிற தலைமுறை படிக்க போகிறது வேறு விதமாக இருக்க போகுது. படிச்சிருப்போம். அது ஒரு சிறப்பான நகர நாகரிகம். திட்டமிட்ட முறையிலே உருவாக்கப்பட்ட நகரங்கள், நேர்கோட்டில் வெட்டி செல்லுமாறு அமைக்கப்பட்ட சாலைகள், திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொது சுகாதார அமைப்புகள், மிகச்சிறந்த நீர் மேலாண்மை என எல்லாவற்றிலும் தனது சிறப்பான தடத்தை பதித்து வைத்திருந்த ஒரு பண்டைய நாகரிகம். இங்கே இப்போ இதிகாசம் என்ற பெயரிலே நிறைய கதைகள், புராண கதைகள் எல்லாம் உண்டு. இதற்கு முன்னாடி பார்த்தோம் சொன்னால் தேதியிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய வரலாற்று சான்று என்று சொன்னால் 2 சான்றுகளை மட்டும்தான் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். ஒன்று அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது இந்திய துணைக்கண்டத்தின் மீது படையெடுத்த ஒன்று, 2வது புத்தனின் பிறப்பு. இந்த 2 தான் உறுதியாக தேதியிட்டு நாம் சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக இதற்கு முன்னால் வரைக்கும் இருந்திருக்கிறது. இதற்கு முன்னர் கற்பிக்கப்பட்ட வரலாறு அதில் எப்படின்னு சொன்னால் வேதங்கள், அதிலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது. இந்த பிரபஞ்சமே வேதத்தின் உதவியோடு தான் படைக்கப்பட்டது என்றெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒரே அடியாக அடித்து உடைத்து நொறுக்கியதுன்னு சொன்னால் இந்த சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. சர் ஜான் மார்ஷல் அதை பற்றி விரிவாக ஒரு கட்டுரை எழுதினார். லண்டனில் வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் வெளியானதுக்கு பிறகுதான் இந்திய வரலாற்று தலையீடாக புரட்டி போடப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தனை சிறப்புமிக்க இந்த நாகரிகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நமக்கு எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. இந்தியாவை ஆக்கிரமிக்க வந்த ஒரு ஆங்கிலேயர் தான் இதை நமக்கு எடுத்து சொன்னார். அதற்கு பிறகான ஆய்வுகள் இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பை, தொன்மையை விரிவாக விளக்கியிருக்கின்றன. என்னுடைய பறந்து விரிந்த ஒரு பண்டைய நாகரிகம். பண்டைய நாகரிகங்கள்னு சொன்ன 3 நாகரிகங்களை சொல்லுவார்கள். முதலாவது சிந்துவெளி, மெசபடோமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம் என்று சொல்லக்கூடியது. இந்த 3லும் கேட்டால் என்னை பொறுத்தவரையில் ஆகச் சிறந்தது சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்வேன். ஏன்னா அத்தனை திட்டமிட்ட முறையிலே உருவாக்கப்பட்ட ஒரு நாகரிகம். என்னுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மேலாக பறந்து விரிந்து கிடந்த ஒரு நாகரிகம். சில ஆய்வாளர்கள் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது பறந்து விரிந்து கிடந்த ஒரு நாகரிகம் என்று சொல்கிறார்கள். மகாராஷ்டிராவின் தைமாபாத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட தென்னிந்தியாவின் மறுபுறத்தில் அங்கிருந்து ஆரம்பித்தோம்னு சொன்னால் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட இந்திய மாநில, ஹரியானா உள்ளிட்ட இந்திய மாநிலங்கள், ஒட்டுமொத்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானின் மக்ரான் கடற்கரையோரம், அது ஈரான் வரைக்கும் செல்லக்கூடியது. இத்தனை தூரம் பறந்து விரிந்து கிடந்த ஒரு நாகரிகம். கற்பனை செய்து பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கிறது நமக்கு. இதில் சுமார் 1500 நகரங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 1 இல்லை 2 நகரங்கள், வாழ்விடங்கள், வசிப்பிடங்கள் 1500க்கும் மேலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அன்றைய காலகட்டத்தின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் இன்றைய வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட மிக திட்டமிட்ட முன்னேறிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பார்த்தோம்னு சொன்னால் பல கிராமப்புறங்களிலே கால்வாய்கள், கழிவுநீர் கால்வாய்கள் திறந்த வெளியில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். திறந்த வெளிவாறு ஓடி போட்டிருப்பதை பார்க்கலாம். ஹரப்பாவிலே 3500-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கழிவுநீர் கால்வாய்கள், மூடப்பட்ட கால்வாய்கள் இருந்திருக்கின்றன. நீர் மேலாண்மை
அவர்கள மாதிரி யாருமே பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கும் வந்து இன்றைக்கு பல்லவர்கள் சோழர்கள் வந்து இங்கே அணைகள் கட்டினார்கள், நீர்த்தேக்கங்கள் உருவாக்கினார்கள், நீரை வந்து பயன்படுத்துவதை எல்லாம் சிறப்பாக செய்தார்கள் நாம் சொல்ல போனால், இதற்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு அத்தனை சிறப்பாக நீர் மேலாண்மை செய்யப்பட்டிருக்கிறது. கிரேட் பாத் அல்லது பெரும் பொய்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பை கண்டுபிடித்தார்கள். அதில் என்னன்னு சொன்னால் அந்த அந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் அப்படியே இருக்குது. அதை கட்டி உருவாக்கியிருக்கிற அந்த கற்களை அடுக்கி அதை கட்டியிருக்கிற முறையை வந்து இங்கிலீஷ் பாண்டிங் என்று சொல்கிறார்கள் பிற்காலத்தில். அதை வந்து இன்றைக்கு அது நாகரிகம் அழிந்ததே ஒரு 3500 ஆண்டுகளுக்கு. அதற்கு முன்னாலே அத்தகைய சிறப்பான முறையிலே அதை கட்டியமைத்திருக்கிறார்கள். ஒரு சொட்டு நீர் அதிலிருந்து வெளியே கசியாதான், அத்தனை சிறப்பாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அந்த சிந்துவெளி நாகரிகம் பண்டைய 3 நாகரிகங்களைப் போலவே இதுவும் வந்து ஒரு நதிக்கரை நாகரிகம். சிந்து நதி தான் அதற்கு வந்து வாழ்வளித்த ஒரு நதியாக இருந்தது. விவசாய உற்பத்திக்கு நதிக்கரையான சமூகங்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும். அதே போலவே மீன்பிடித்தல், படகு போக்குவரத்து என்ன எல்லாவற்றுக்கும் வந்து உதவியாக இருக்கும் என்பதனால் அன்றைய காலகட்டங்களிலே பல நாகரிகங்கள் நதிக்கரைகள் தான் தோன்றின. இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த மெசபடோமிய எகிப்திய நாகரிகங்களும் கூட அடிப்படையில் நதிக்கரை நாகரிகங்கள் தான். அப்போ இந்த 10 லட்சம் சதுர கிலோமீட்டர்களுக்கு மேல் பறந்து விரிந்து கிடந்த இந்த நாகரிகத்தில் தொட்டிலாக மையமாக இருந்தது சிந்து நதி. அன்றைய வசிப்பிடங்கள் எல்லாம் மிக பெரும்பாலானவை இந்த சிந்து நதியை ஒட்டியதாக, அதன் போக்கில் ஒட்டியதாக அமைக்கப்பட்டதாக இருந்தன. இப்போது இதுக்கு முன்னாடி பேசின தோழர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த நாகரிகத்தை வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பதாக கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னது உண்மை, மிகப்பெரிய அபாயம் அது. ஒரு பச்சை பொய்யை கட்டமைக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். என்று சொன்னால், இந்த நான் குறிப்பிட்டது போல இந்த நாகரிகம் வந்து சிந்து நதியை ஒட்டி வளர்ந்தது. அதனுடைய வசிப்பிடங்கள் எல்லாம் இதை ஒட்டி தான் அமைந்திருக்கின்றன. ஆனால் சிந்து நதி அங்கு பாய்ந்த ஒரே நதி இல்லை. 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பறந்து விரிந்த ஒரு நாகரிகத்தில் ஏராளமான நதிகள் இருந்தது என்று சொன்னாலும் இதை ஒட்டி தான் அதனுடைய முக்கிய வசிப்பிடங்கள் அமைந்திருந்தது என்ற காரணத்தினால் சிந்துவெளி நாகரிகம் என்று சொன்னோம். அப்போ இந்த சரஸ்வதி இது எங்கிருந்து வருது? இந்த சரஸ்வதி என்று சொல்வதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? இந்த சரஸ்வதி என்கிற நதியை ஏன் இதனோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்யப்படுகிறது. அந்த முயற்சியை செய்பவர்கள் யார்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இப்படி இந்த பறந்து விரிந்த நாகரிகத்தை சரஸ்வதி நதியுடன் இணைத்து பேசுவதன் மூலமாக அவர்கள் சாதிக்க நினைப்பது என்ன? அதன் அபாயம் என்ன? இதை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? இந்த கேள்வியில் தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த சிந்துவெளியினுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடுவதற்கு ஒரு பொருள் இருக்க முடியும். இந்த சரஸ்வதி இவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்று சொன்னால் ரிக்வேதத்திலிருந்து. ரிக்வேதம் என்பது இந்திய துணைக்கண்டத்திற்கு மத்திய ஆசியாவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த அரை மேய்ச்சல் நில நாடோடி குழுக்களான ஆரியர்களுடைய துதி பாடல்களின் தொகுப்பாக அமைந்த ரிக்வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ரிக்வேதத்தில் வந்து குறைந்தபட்சமாக ஒரு 50 முறைகள் இந்த சரஸ்வதி நதியை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த சரஸ்வதி நதியை வந்து ஒரு பிரம்மாண்டமான நதி என்று ரிக்வேதம் பலமுறை சொல்கிறது. பிரம்மாண்டமானது எப்படின்னு சொன்னால் மலைகளை உடைத்து கொண்டு பாயக்கூடிய ஒரு நதி என்றெல்லாம் வந்து வற்றாத ஒரு நதி என்று பலவாறாக அவர்கள் வர்ணித்து புகழ் பாடி பேசியிருக்கிறார்கள் அந்த ரிக்வேத ரிஷிகள். ரிக்வேதத்தில் மட்டும் இல்லாமல் அதற்கும் பழமையான குறிப்புகளிலும் கூட சரஸ்வதி நதியை பற்றி சில குறிப்புகள் உண்டு. இந்த வேதகால ஆரியர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் நுழைவதற்கு முன்னால் இன்றைக்கு நாம் ஈரான் என்று சொல்லக்கூடிய அந்த பெர்ஷிய பகுதியில் இருந்து தான் இங்கே இடம்பெயர்ந்து வந்தார்கள். மத்திய ஆசியாவோட பூர்வீக தாயகம், முதலாவது தாயகம் பெர்ஷியா வழியாக இங்கே வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுது. அவருடைய ஜெண்ட் அவஸ்தா நூலில் இந்த சரஸ்வதி நதி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹரக்ஸ் வைதி என்றது சொல்கிறது. ஆப்கானிஸ்தானிலே இன்றைக்கு பாயக்கூடிய ஹெல்மாண்ட் என்கிற ஒரு நதி
இதுதான் அன்றைய காலகட்டத்திலே இடம்பெயர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த ஆரிய நாடோடி குழுக்களால் சரஸ்வதி நதி என்று அடையாளம் காட்டப்பட்டது என்பதாக வானியற்பியல் விஞ்ஞானி ராஜேஷ் கொச்சார் அடையாளப்படுத்துகிறார். ஆக சரஸ்வதி என்ற ஒரு நதியை அந்த வேதகால ஆரியர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்று சொன்னாலும் அதனுடைய அடையாளம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ரிக்வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விதமாக அதில் குறிப்பிடப்படுகிறது. ஒரு சில குறிப்புகளில் பார்த்தால் இந்த சிந்து நதியைத்தான் சரஸ்வதி என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். வேறு சமயத்தில் ஆப்கானிஸ்தானில் பாய்ந்த இந்த ஹெல்மாண்ட் அல்லது அதனுடைய துணை நதியாக இருக்கக்கூடிய அர்கெண்டாப் நதியை குறிப்பிட்டிருக்கலாம் என்று அது தொடர்பான புவியியல் வர்ணனைகளின் அடிப்படையில் சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சில ஆய்வாளர்கள் இது முற்றிலும் கற்பனையான ஒரு நதியை குறிக்கிறது, இங்கே மண்ணில் பாயக்கூடிய ஒரு நதியை குறிப்பிடவே இல்லை, ஒரு மைத்தாலஜிக்கல் ரிவர் என்பதாக சொல்கிறார்கள். ஆக ரிக்வேதம் சரஸ்வதி என்கிற நதியை பற்றி பேசினாலும் அது உண்மையில் ஓடிய ஒரு நதிதானா என்பதிலேயே இன்னும் கேள்விக்குறி இருக்கிறது. அந்த கேள்விக்கே நமக்கு இன்னும் விடையில்லை. அப்படி இங்கே பாய்ந்தோடைய ஒரு நதியைத்தான் குறிக்கிறது என்று சொன்னால் அது எந்த நதி, எங்கிருந்த நதி, அந்த கேள்விக்கும் தெளிவான விடையில்லை. ஆனால் இப்படி அடையாளம் காண முயற்சிக்கிறவர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வழியாக பாய்ந்து செல்லக்கூடிய கக்கர் ஹக்ரா என்கிற ஒரு நதியைத்தான் சரஸ்வதி நதி என்று அடையாளப்படுத்தி அதன் அடிப்படையில் இந்நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கட்டமைக்க முற்படுகிறார்கள். இந்த கக்கர் ஹக்ரா நதி ஒரு ரிக்வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரியான ஒரு வற்றாத ஜீவ நதி, மலைகளை பிளந்து கொண்டு பாயக்கூடிய நதி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு சிற்றாறு, இன்னும் சொல்லப்போனால் ஓடைன்னு கூட சொல்லிடலாம். சிவாலிக் மலையிலே இருக்கக்கூடிய பனி உருகும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெள்ள நீர் தான் அங்கே படுகிறது. மற்ற நேரத்தில் அங்கு நீரோட்டம் அதிகமாக இருக்காது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நதி நிச்சயமாக ரிக்வேதம் குறிப்பிட்ட சரஸ்வதி நதியாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியானால் இத்தனை உண்மைகளுக்கும் பிறகும் வலிந்து அதை சரஸ்வதி நதி என்று கட்டமைக்க முற்படுவது ஏன்? அந்த நதிதான் ரிக்வேதம் குறிப்பிட்ட சரஸ்வதி என்று அடையாளப்படுத்துவது ஏன்? எல்லாவற்றிற்கும் மேலாக அதை சிந்துவெளி நாகரிகத்துடன் பொருத்த முற்படுவது ஏன்? இதுதான் சிக்கல். இதற்கு அவர்களிடம் ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை ஆய்வு செய்து மறுக்காமல் இந்த வரலாற்றை திரிக்க செய்யப்படுகின்ற முயற்சியை நாம் மறுக்க முடியாது. அதற்கான காரணிகளில் ஒன்று இந்த கக்கர் ஹக்ரா சரஸ்வதி என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிற இந்த கக்கர் ஹக்ரா நதியை ஒட்டி சில ஹரப்பா நாகரிக வசிப்பிடங்கள் கிடைத்திருக்கின்றன. அது உண்மைதான். எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்த்தாலும் கூட கொஞ்சம் கணிசமான எண்ணிக்கையிலான வசிப்பிடங்கள் அங்கே கிடைத்திருக்கின்றன. இது அவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், இத்தனை பிரம்மாண்டமான நாகரிகமாக இருந்த போதிலும், அத்தனை சான்றுகள் தரவுகள் கிடைத்துள்ள போதிலும், முன்னே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டது போல அந்த மொழி இன்னும் படித்தறியப்படவில்லை. இந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிற இதே நேரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட முறைகள் இந்த எழுத்துக்களை தாம் படித்து விட்டதாக ஆய்வாளர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற பலர் கூறியிருக்கிறார்கள். ஒரு சிலர் இதை நேரடியாக தமிழ் என்றே சொல்லியிருக்கிறார்கள், தொல் எலாமைட் மொழி என்று சொல்லியிருக்கிறார்கள். சமஸ்கிருதம் என்பதாக கூட சிலர் அதை அடையாளப்படுத்தி நாங்கள் இந்த மொழியை படித்தறிந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போ ஒரு வார காலத்துக்கு முன்னால் கூட அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு சோகால்டு ஆய்வாளர் நிபுணர் ஒருவர் நான் இதை மொழியை படித்தறிந்து விட்டேன், அது சமஸ்கிருதம் என்று பேசியிருக்கிறார். ஆக 100 ஆண்டு இந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட 100 ஆண்டு காலத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட முறைகள் இந்த மொழி படித்தறியப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் இன்று வரைக்கும் உண்மை இல்லை என்று சொன்னால் இந்த மொழி படித்தறியப்படவில்லை. குறிப்பிட்ட அளவு இந்த மொழியை படித்தறிவதிலே ஆஸ்கோ பர்போலா போன்ற ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால் இது ஒரு தொல் திராவிட மொழிதான் என்பதுதான் அது.
சிக்கல் எங்கே வருகிறது அப்படின்னு சொன்னால், அல்லது இதை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கட்டமைக்க முயற்சிப்பவர்களுக்கு வசதியாக போவது என்னவென்று சொன்னால், ஒரு புறத்திலே சிந்துவெளி நாகரிகத்திலே நமக்கு தொல்லியல் சான்றுகள், வரலாற்று தரவுகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் மொழியியல் சான்றுகள் இல்லை, படித்தறியப்படவில்லை என்பதனால் சொல்கிறேன். மறுபுறத்திலே ரிக்வேதம் வெறும் மொழியியல் சான்று மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான தொல்லியல் வரலாற்று தரவுகள் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை. ஆக இந்த இருமைத்தன்மை, டைகோட்டமியை பயன்படுத்தி கொண்டு இந்த ரிக்வேதம் என்று காட்டக்கூடிய இந்த வரலாற்றை, இந்த சமூகத்தை இதன் மீது சூப்பர் இம்போஸ் செய்வதற்காக, இதன் மீது திணிப்பதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதுதான் சிக்கல் வருகிறது. இவ்வளவு பேசக்கூடிய ரிக்வேதத்தினுடைய காலம் எப்படின்னு சொன்னால், ஆய்வாளர்கள் மிக பல ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கால வரையறை கிமு 1500 என்பது தான் ஆகும். அதுவும் தொகுக்கப்பட்ட காலம். சிந்துவெளி நாகரிகம் அல்லது அரப்பா நாகரிகம் என்று சொல்லப்போனால் இதனுடைய வரலாறு இன்றைக்கு சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்குகிறது. மெஹர்கர் என்ற ஊரிலிருந்து அதனுடைய துவக்கம் தொடங்குகிறது. இன்றைக்கு சுமார் 9000 ஆண்டுகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்போ இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்புகள் நாம் பேசணும். இந்த சிறப்புகள் எல்லாமே அதனுடைய முதிர் காலகட்டம், மெச்சூர் சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய காலகட்டத்தை சேர்ந்தவை. அது சுமார் கிமு 2600 கிமு 1900, 1700, சில பேர் மாற்றுமிடு வீரர்கள் எல்லாம் 1500 என்று கூட சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் சுமார் 1000 ஆண்டு காலத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு நாகரிக வரலாறு. இது கிட்டத்தட்ட 1600, 1700 ஏதோ ஒரு கிமு காலத்தில் முடிவுக்கு வந்து விடுகிறது. இதற்கு பிந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தது தான் இந்த ரிக்வேதம். ஆகவே வேதம் குறிப்பிடுகிற குறிப்புகளின் அடிப்படையில் இந்த நாகரிகத்தின் மீது உரிமை கொண்டாட முயற்சிப்பது வரலாற்று ரீதியாக மிக மோசமான பித்தலாட்டம். இங்கே கக்கர் அக்ரா நதி படுகையிலே வசிப்பிடங்கள் கிடைத்தது அப்படின்றத பற்றி நான் குறிப்பிட்டேன். அங்கே சிந்துவெளி நாகரிக சான்றுகள் கிடைத்திருக்கிறதா என்றால் கிடைத்திருக்கிறது. உதாரணமாக சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின பிளாக் அண்ட் ரெட் வேர் என்று சொல்லக்கூடிய கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், முத்திரைகள் போன்ற பலவும் அங்கே கிடைத்திருக்கின்றன. ஆனால் அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே இதை சிந்துவெளி நாகரிக வசிப்பிடங்கள் அதிகம் என்று சொல்லி சரஸ்வதி நாகரிகம் என்று அடையாளப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஷெரின் ரத்னாகர் ஒரு செலிப்ரேட்டட் ஆர்கியாலஜிஸ்ட், போற்றுதலுக்குரிய ஒரு தொல்லியல் ஆய்வாளர், பேராசிரியர். அவர் மிக சரியாக எடுத்து காட்டுவார். ஒரு பண்டைய வசிப்பிடத்திலே சிந்துவெளி நாகரிகத்தின் கூறுகள், தடயங்கள், சான்றுகள் கிடைத்தால் மட்டுமே அதை நம்ம அதன் அடிப்படையில் மட்டுமே அதை ஒரு சிந்துவெளி நாகரிக வசிப்பிடம் என்று சொல்லிவிட முடியாது. மாறாக அது சிந்துவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையதாக இருந்த ஒரு வசிப்பிடமாக இருக்கலாம், அப்படித்தான் அணுக வேண்டும் என்று சொல்வார். இந்த கக்கர் அக்ரா அல்லது சரஸ்வதி என்று இவர்கள் அடையாளப்படுத்தும் நதியை ஒட்டிய பகுதியில் கிடைக்கக்கூடிய வசிப்பிடங்கள் பகவும் அந்த வகையை சார்ந்தவை. இன்னொரு ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சுட்டி காட்டுவது என்னவென்று சொன்னார், இப்போ நான் குறிப்பிட்ட இந்த முதிர் அரப்பா காலம், இந்த முதிர் அரப்பா காலத்திற்கு பிந்தைய காலகட்டத்தை சேர்ந்த வசிப்பிடங்கள் தான் இந்த கக்கர் அக்ரா நதிப்படையிலே இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இதன் அடிப்படையில் இந்த நாகரிகத்தையே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கட்டமைப்பது மிகவும் அடிப்படையிலே ஒரு வரலாற்று மோசடி என்று சொல்வதிலே எந்த தவறும் இருக்க முடியாது. இன்னொன்று, இவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த சரஸ்வதி நதி வற்றி போய்விட்டது. இந்து மத இலக்கியங்களே தர்மசாஸ்திர நூல்களுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. அதிலும் பல வரலாற்று குறிப்புகள் உண்டு. தர்மசாஸ்திரங்களின் காலம் என்று பார்த்தால் கிமு 600 கிபி 200 வரையில் போகலாம். ஸ்மிருதிகளுடைய காலத்தையும் சேர்த்து கொண்டு பேசணும் என்று சொன்னால் கிபி 200 வரையிலும் சொல்லலாம். மனுஸ்மிருதி போன்றவை எல்லாம் அந்த காலகட்டத்தை சேர்ந்தது, கடைசி காலகட்டத்தை சேர்ந்தது.
அந்த தர்மசாஸ்திர நூல்களிலே குறிப்பிடப்படுகிற நதி சரஸ்வதி நதி வற்றி போய்விடுகிறது. அதை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. இந்த கக்கர் அக்ரா நதி கிட்டத்தட்ட வற்றி போன ஒரு நதி. இதையும் அவர்கள் ஒரு சான்றாக கொள்கிறார்கள். இதில் ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், இந்த கக்கர் அக்ரா நதி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த பெருநதியாக என்றைக்குமே இருந்ததில்லை என்று நீரியல் நிபுணர்கள், ஹைட்ராலஜிஸ்ட் அவங்க சான்றுடைக்கிறார்கள். இன்னொன்று, இதில் வற்றி போகிறது என்று சொல்லப்படக்கூடிய காலமும் கிமு 1500க்கு முன்னால் என்று சொல்கிறார்கள். அதாவது வேதகால ஆரியர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கு முந்தைய காலகட்டம் என்று. ஆகவே இதை அவர்கள் ரிக்வேதத்தில் குறிப்பிட்டிருப்பதற்கான சான்றுகள் இல்லை. ஆகவே ரிக்வேத சான்றுகளே தவறாக இருக்கும்போது அந்த தவறான சான்றுகளின் அடிப்படையில் சிந்துவெளியை எமது நாகரிகம் என்று அவர்கள் கிளைம் பண்ணுவது எந்த வகையிலும் ஏற்க முடியாததாகும். இன்னொன்று, இந்த கக்கர் அக்ராஸின் சரஸ்வதி நதியை ஒட்டிய பகுதிகளில் ஏராளமான வசிப்பிடங்கள் கிடைத்திருக்கு என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம் இன்னொரு வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக என்னவென்று சொன்னால், இந்திய பகுதிகளிலே ஏராளமான தொல்லியல் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒப்பீட்டளவில் பார்த்தால் பாகிஸ்தானில் அந்த அளவுக்கு தொல்லியல் ஆய்வுகள், குறிப்பாக சிந்து நதி ஒட்டிய பகுதியில் அந்த அளவு தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கவில்லை. ஆப்கானிஸ்தானத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. அங்கே தொல்லியல் ஆய்வுகள் மிக மிக குறைவு. ஒருவேளை இங்கே மேற்கொள்ளப்பட்டது போன்ற தொல்லியல் ஆய்வுகள் அங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய இந்த நதியின் படுகையிலே ஏராளமான வசிப்பிடங்கள் கிடைத்திருக்கிறது என்று இவர்கள் சொல்வது கூட நிச்சயமாக அடிபட்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. அப்படி இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது சரஸ்வதி நதி எது என்றே அடையாளம் தெரியவில்லை. உண்மை நதியான்னு தெரியல. அப்படி இந்த பூமியில் ஓடின நதிதான்னு சொன்னால் எந்த நாட்டில் ஓடிச்சு தெரியல. வற்றி போனதா, எப்போ வற்றி போனது தெரியல. இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இதை சிந்துவெளி நாகரிகத்தில் ஒப்பிட்டு அதை நிறுவியவர்கள் நாங்கள் தான் என்று இவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்க போகணும்னு சொன்னால் 2 காரணங்கள் பெருசாக நான் கருதுகிறேன். ஒன்று, முதல்ல குறிப்பிட்டது மாதிரி இந்தியாவினுடைய வரலாறே வேதங்களில் இருந்து தான் தொடங்குகிறது என்று சொன்ன நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டது. ஆக இந்த சிந்துவெளி நாகரிகம் எங்களுடைய தான் என்று கிளைம் பண்ணுவதன் மூலமாக, உரிமை கோருவதன் மூலமாக மீண்டும் தங்களுடைய அந்த உரிமை கோரலை வரலாற்று ரீதியாக நிறுவிக்கொள்ள முடியும் என்கிற எதிர்பார்ப்பு. இரண்டாவது, இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிந்தைய காலகட்டத்தில், இப்போ இது 1924 இந்த நாகரிகத்தினுடைய தடங்கள் உறுதி செய்யப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒன்றுபட்ட பிரிட்டிஷ் ஆட்சிக்குட்பட்ட இந்தியா 1947க்கு பிந்தைய காலகட்டத்தில் மிக பெரும்பாலான முக்கியமான அரப்பா வசிப்பிடங்கள், மொகஞ்சதாரோ, அரப்பா எல்லாமே பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. ஆக இந்து மதம்தான் எல்லாவற்றுக்கும் துவக்கம் என்று மதவியல் ரீதியாக வரலாற்றை அடையாளப்படுத்த கட்டமைக்க முற்படுகிற இந்த ஒரு போக்குக்கு உரிமை கோருவதற்கு தேவையாக இருக்கிறது. அது தவிர இன்றைய ஆட்சியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் இதற்காக இது போன்ற விஷயங்களுக்காக தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார்கள். சரஸ்வதி நதியை மீட்டெடுக்கப் போகிறோம், அது குறித்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லி பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கீழடியில் தோண்ட தோண்ட வரலாறு உறக்க பேசுகிறது. அதனை மண் போட்டு மூடிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ராமாயண ஆய்வுகளுக்கு பணத்தை அள்ளி வீசுகிறார்கள். அந்த நோக்கங்களுக்காக, அரசியல் நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்திக் கொள்வதும் இவ்வாறு அடையாளப்படுத்துவதற்கு ஒரு காரணம்.
இதுக்கு முன்னாடியும் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதான்னா ஆமாம், இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த இதுங்கிறது உரிமை கோரல்கள்ங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகளில் பார்த்தோம்னு சொன்னால் ஏராளமான விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். யூனிகார்ன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு விலங்கு வந்து மிக பிரதானமாக அந்த முத்திரைகளில் இடம்பெற்றிருந்தது. அதை தவிர காண்டாமிருகம், யானை, இப்படி எருது, இப்படி வந்து பல விலங்குகளின் உருவங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருந்தது. அங்கே இடம்பெற்றிராத ஒரு விலங்கு ஒன்று இருந்தது, முக்கியமான ஒரு விலங்கு, குதிரை. ஆயிரக்கணக்கான முத்திரைகள் இருந்த போதும் ஒரு முத்திரையில் கூட குதிரை கிடையாது. சிந்துவெளியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் ஏராளமான விலங்குகளின் எலும்புகள் கிடைத்தன, ஒரு குதிரை எலும்பு கூட கிடையாது. இவையெல்லாம். ஆனால் மறுபுறத்தில் வேத சமூகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் குதிரை இல்லாத ஒரு வேத சமூகத்தை நாம் கற்பனை செய்தே பார்க்க முடியாது. இந்த ஒன்றே போதும் சிந்துவெளி சமூகம் வேறு, வேதகால சமூகம் வேறு என்பதற்கான ஒரு சான்றாக. ஆகவே அதை திரித்து அங்கிருந்த ஒரு முத்திரையில் ஒரு காணப்பட்ட தெளிவற்ற ஒரு உருவத்தை கணினி உதவியிடம் திருத்தி அதை குதிரை என்று சொல்லி, ஆகவே குதிரை வந்து முத்திரையில் இருந்திருக்கிறது, ஆகவே இது வந்து வேத கலாச்சாரம் என்று அவர்கள் உரிமை கோரவும் ஒரு முறை முயற்சி செய்தார்கள். அதை வந்து இங்கே சென்னையிலிருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை மூலமாக அதை அவர்கள் வெகு சிறப்பாக அம்பலப்படுத்தி முறியடித்தார்கள். அது போன்ற முயற்சிகள் இப்போதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அரப்பா மக்களின் மொழி படித்தறியப்படவில்லை என்று குறிப்பிட்டோம். இதை படித்தறிவதற்கான முயற்சி மேற்கொண்டவர்கள் சிலர் வந்து இதை சமஸ்கிருதம் என்பதாக படித்தார்கள் என்று பார்த்தோம். இங்கே ஒரு ஒற்றுமை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கட்டமைக்க முற்படுகிறவர்களுக்கும் இது சமஸ்கிருதம் என்று படித்தவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறோம். இந்த சமஸ்கிருதம் என்று படித்தவர்கள் இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற கட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுக்கு மேலே நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சிந்துவெளி நாகரிகம், வேத சமூகம், கலாச்சாரம் அல்லது பண்பாடு, இந்த இரண்டுக்குமான வேறுபாடுகளை தெளிவாக உணர்ந்திராமல் நம்மால் இந்த மோசடியை, இந்த பித்தலாட்ட கட்டமைப்பை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. முதலாவதாக வந்து சிந்துவெளியை பேசும்போது நாகரிகம் என்று தான் எப்பவுமே பேசுவோம். ஆனால் வேத சமூகத்தை நாகரிகம் என்று சொல்லவே முடியாது, நான் சொல்வதில்லை. வேத கலாச்சாரம் அல்லது பண்பாடு தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நாகரிகம், வேதிக் கல்ச்சர் கலாச்சாரம் பண்பாடு தான், அது நாகரிகம் கிடையாது. அப்போது இந்த வேறுபாடு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மோசடியை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாகரிகம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய வரையறைகள், அது என்னெல்லாம் இருக்கணும், அந்த சிறப்பம்சங்கள் என்னவெல்லாம் இருக்கணும், என்னென்ன சிறப்பம்சங்களை கொண்டிருந்தால் ஒரு பண்டைய மக்கள் சமூகத்தை நாம் நாகரிகம் என்று சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சிறப்பியல்புகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். முக்கியமாக நகர வாழ்க்கை. அரப்பாவில் பார்த்தோம்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான நகரங்கள் இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். பல லட்சக்கணக்கான சுட்ட செங்கற்களால் உருவாக்கப்பட்ட நகரங்கள், பல நகரங்கள், பெரிய நகரங்கள் இருந்திருக்கின்றன. ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரங்கள் கிடையாது. அரை மேய்ச்சல் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு நகரத்தின் தேவை கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வளரவே இல்லை. நகரங்கள் என்பதாக சில குறிப்புகள் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் அதில் அந்த குறிப்புகளை கூட நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த வேதகால ரிஷிகள் தங்களது எதிரிகளாக குறிப்பிட்டவர்களுடைய வசிப்பிடங்களை பற்றிய குறிப்புகளாகத்தான் அது இருக்கும். வேதகால ஆரியர்கள் எந்த நகரங்களையும் எப்போதும் உருவாக்கியதாக எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது. அவனுடைய மிக பெரும் கடவுளாக இருந்த இந்திரனை வந்து புறங்களை அழித்தவன் என்று தான் சொல்லுவார்கள். உருவாக்கியவன் என்று எங்கேயுமே குறிப்பிட மாட்டார்கள்.
இது ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. மொழி. ஹரப்பா மக்கள் எழுத்தறிவு கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த முத்திரைகள் அதுக்கு சாட்சி. அந்த முத்திரைகளில் கிடைத்திருக்கக்கூடிய குறிப்புகள், அது எந்த வகையான மொழி, சித்திர மொழியா, ஹைரோகிராஃபிக்ஸ் மாதிரியா, நிறைய விதமான இதெல்லாம் அது ஒரு மொழியான்றதே ஒரு கேள்விகள்லாம் எழுப்பினார்கள். பிறகு அது ஒழுங்கான கட்டமைப்பு இலக்கணம் கொண்ட ஒரு மொழி என்பது நிறுவப்பட்டு விட்டது. அவர்களுக்கு எழுத்து மொழி இருந்திருக்கிறது. அது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது முத்திரைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் மூலமாக. வேத சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பயன்படுத்திய மொழி வரி வடிவம் இல்லாத மொழி. ரிக்வேதம் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் கொண்டது. இது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், வரி வடிவம் எழுத்து வடிவமான மொழி இல்லை என்பதால் மனப்பாடம் செய்து தலைமுறையாக மனப்பாடம் செய்து தான் அதை கடத்தினார்கள். கிமு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் வேண்டுமானால் ஒருவேளை அதனுடைய எழுத்துக்கள் தோன்றியிருக்கலாம். அதற்கு முன்னால் இல்லை, எழுத்து வடிவம் இல்லாத மொழி. அப்போ ரிக்வேதம் எழுத்து வடிவம் இல்லாத மொழி என்று சொல்லும்போது சிந்துவெளியின் மீது அவர்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இப்போ இங்கே ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதிர் ஹரப்பா காலத்துக்கு முன்பிருந்தே பானை ஓடுகளில் அந்த எழுத்துக்கள் கிடைக்கின்றன. நம்ம இப்போ கீழடியில் கிமு 600 கிமு 800 என்று கூட சொல்கிறார்கள். பானைகளிலே எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. அங்கே எழுத்து வடிவம் பெற்றிராத ஒரு மொழியாகத்தான் அந்த வேத மொழி இருந்தது. சமஸ்கிருத கல்வெட்டு என்று பார்த்தால், முதலாவது சமஸ்கிருத கல்வெட்டு சாக அரசன் ருத்ரதாமன் காலத்தைச் சேர்ந்தது. அது கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்னால் சமஸ்கிருத கல்வெட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது கிமு 1600 அல்லது 1700 அளவிலே முடிவுக்கு வந்துவிட்ட ஒரு நாகரிகத்தின் மீது இவர்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இது எத்தனை மோசடியாக என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வர்த்தகம் அது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பல முக்கியமான சிறப்பம்சங்கள் உண்டு. நான் முதல்ல பேசும்போது அதை விட்டுட்டேன். சிந்துவெளி நாகரிகம் அதனுடைய சமகால நாகரிகமாக இருந்த மெசபடோமியா மற்றும் எகிப்திய நாகரிகங்களுடன் மிக விரிவான வர்த்தகங்கள் மேற்கொண்டிருக்கிறது. அடிமைகளை கூட இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. பருத்தி, அத்தனை அளவுக்கான பருத்தி இங்கிருந்து ஏற்றுமதி ஆயிருன்னு சொல்கிறாங்க. மதிப்பூர்வ அணிகலன்கள், கார்னெலியன், சூதுப்பவளம் உள்ளிட்ட போன்ற இதுகளிலே செய்யப்பட்ட அணிகலன்கள், லாபிஸ் லசூலி என்று சொல்லக்கூடிய நீலக்கல், அதுதான் அந்த நாகரிகங்களில் ஒரு மிக மதிப்பான ஒன்றாக பார்க்கப்பட்டது அந்த லாபிஸ் லசூலி. எகிப்திய நாகரிகம், நம்ம பிரமிடுகள் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த பாரோ மன்னர்களில் டூட்டன்காமன் மிகச்சிறப்பாக அறியப்பட்ட மன்னன். அந்த மன்னனுடைய கல்லறை இருக்கிறது. கல்லறையிலே அவருடைய முகத்திற்கு மேலாக ஒரு முக மூடிய அடையாளம் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய பேர் எனக்கு தெரியல. அதில் கல் வேலைப்பாடுகள் இருக்கும். நீலக்கல், லாபிஸ் லசூலி. அந்த நீலக்கற்கள் சிந்துவெளியிலிருந்து பெறப்பட்டவையாக இருக்கும், வர்த்தகத்தின் மூலமாக பெறப்பட்டவையாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு பரவலான வர்த்தகம், கடல் வழி வர்த்தகமும் இருந்திருக்கிறது, தரை வழி வர்த்தகமும் இருந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில், ஈரான் எல்லை பகுதியில் அந்த வசிப்பிடம் அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் வேத மக்களுக்கு இது போன்ற வர்த்தகம் செய்வதற்கான பொருள் உற்பத்தியே முதல்ல இல்லை. கடல் தாண்டக்கூடாது என்று நம்பியவர்கள். சமுத்திரம் என்ற சொல் கடலை குறிப்பது இல்லை என்றது ஆய்வாளர்கள் காட்டியிருக்கிறாங்க. ஆக இப்படி இந்த இரண்டுக்குமான வேறுபாடுகள் பேசணும், இன்னைக்கு பூரா பேசலாம். ஒரு முழு நாள் பத்தாது இந்த இரண்டுக்குமான வேறுபாடுகளை பற்றி பேசுவதற்கு. அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆக இத்தனை வேறுபாடுகள் இருப்பதனால இந்த சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று கட்டமைக்க முற்படுவது மிகப்பெரிய வரலாற்று மோசடி. எந்த விதத்திலும் தொல்லியல், வரலாறு, அறிவியல், மொழியியல் எந்த சான்றுகளின் அடிப்படையிலும் ஏற்க முடியாத ஒரு மோசடி. இப்படிப்பட்ட ஒரு மோசடியை இவர்கள் மேற்கொள்ள முற்படுவதற்கு வரலாற்றை திரிப்பது என்று நம்ம சுருக்கமாக மட்டும் சொல்லிவிட முடியாது.
இன்றைக்கு ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடியவர்களை வழி நடத்துவது இந்த பாசிச சித்தாந்தம். பாசிசம் எப்பொழுதுமே பழமையை பேசும், பழம்பெருமை. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பழம்பெருமையை ஊட்டுவதன் மூலமாக ஒரு இல்லாத போலி பெருமிதத்தை ஊட்டி அதன் மூலமாக தற்கால வரலாற்றை மறக்கடிக்க செய்து மூளை மழுகச் செய்வதனுடைய முயற்சி. அந்த ஒட்டுமொத்த பாசிச முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டுமே தவிர வெறும் வரலாற்று திரிபு என்பதாக இல்லை. வரலாற்று திரிபு அதையும் தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதைன்னு சொல்கிற கதையாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு சோக்கால்டு அறிஞர் கீழடியில் கிடைத்திருப்பது சமஸ்கிருத எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு இந்த மோசடி போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் அவருக்கு தரக்கூடிய உத்வேகம் ஒரு காரணம். ஆகவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கிறது. இந்த நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், அதற்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் என்று சொன்னால், வரலாற்று ரீதியாக மொழியியல் ரீதியாக எல்லா விதமாக உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழர்கள் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை யாரும் மறைப்பதற்கு நாம் இடம் கொடுக்கவே முடியாது. ஆக இந்த பின்புலத்தில் இது பேச வேண்டிய தேவை இதுதான். இன்றைக்கு அத்தனை பழைய ஒரு நாகரிகத்தை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், அடையாளங்களை அழிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே பண்பாடு என்கிறதான ஒரு போலியான கட்டமைப்பை எப்படியாவது வலிந்து நிறுவிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் துடிக்கிறது. அதை முறியடித்தே ஆக வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குது. அந்த வகையில் சிந்துவெளி நாகரிகத்தை நாம் இன்று பேசுவது மிக மிகச் சிறப்பானது, பொருத்தமானது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கலை இலக்கிய பெருமன்றம் ஈரோடு வடக்கு மாவட்ட தோழர்கள் மிகச்சிறப்பான வரலாற்று கடமை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னை பேச அழைத்த தோழர்களுக்கும் இங்கே குழுமிருந்து என்னுடைய உரையை கேட்ட தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கங்கள்.